இன்னைக்கு தினமணியில் என்ன பண்ணியிருக்கார், நேற்றுக்கு ஸ்டாலின் சார் ஒரு 1000 வருட பழைய கோயில்கள் 100 கோயில்களுக்கு 146 கோடி செலவில் புனருத்தாரணம் செய்யப்படுகிறது. சார் 100 வருஷ பழைய பில்டிங் உங்களுது இருந்தால் ஏஎஸ்ஐ பர்மிஷன் வாங்காமல் எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னால் இது மான்யூமெண்ட்ஸ்னு ஆகிடுது. இங்கே நமக்கு உதாரணமாக மவுண்ட் ரோட்டில் ஹிகின் பாதம்ஸை இடிச்சிட்டா ஒரு மால் கட்டணும்னு பார்த்தப்ப எவனோ கம்ப்ளைண்ட் எழுதிட்டா இன்றைக்கி அந்த பழைய ஸ்டைலில் கட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்தது கோயிலில் எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் இறங்கலாம், எந்த விஷயத்தில் இறங்கக்கூடாதுன்னு சட்டம் தெளிவாக இருக்குது. இது ஜஸ்டிஸ் மகராஜன் கமிட்டி 1982 எம்ஜிஆர் போட்டது. இது படியாக கோயில்களில் அர்ச்சகர் நியமிக்கணும்னு சொன்னால் மத்திய அரசு ஆர்டிகல் 25 மாற்றினால் மட்டுமே தான் மாற்ற முடியும்னு இருக்குது. ஆனால் தமிழக கோயில்களில் 90% கோயில்களில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சனாகத்தான் இருக்காங்க. என்னுடைய குலதெய்வ கோயில் உங்களுக்கு சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோயில், அதில் உடையார் சமூகத்தை சேர்ந்தவர் இருக்காங்க. இன்னும் வருமான கணக்கில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் டாப் 10 கோயிலில் பெரியபாளையத்தம்மன் கோயில் வரும். நம்ம இதுகிட்ட இருக்கிறது கும்மிடிப்பூண்டி போகிற வழியில் அந்த கோயிலில் இருப்பதும் பிற ஜாதியினர் தான்.